ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்னுடைய கிச்சனுக்கு தேவையான ஒரு பொருள் மீஷோலேருந்து வாங்கியிருக்கேன். அது என்னன்னா மல்டி பர்பஸ் கிச்சன் ரேக். இது ப்ரமோஷன் வீடியோ இல்லை, நம்முடைய சிஸ்டர்ஸுக்கு என்னுடைய கிச்சனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்முடைய சிஸ்டர்ஸுக்கும் இது சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ போடுதேன். இது பிளாஸ்டிக் ரேக் தான். பாருங்கள், 4 ரேக் இருக்குது. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து இது எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரேக்குக்கு வீலும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான 4 வீல் இருக்குது. அடுத்து மேல் பக்கமாக தெரியக்கூடிய ஓப்பனை க்ளோஸ் பண்ணதுக்கு 4 மோல்டு கொடுத்துருக்காங்க. நான் இந்த ரேக்கில் வெஜிடபிள் ஐட்டம்ஸ் வைக்க போகிறேன். மேலும் மசாலா ஐட்டம்ஸ், பாக்ஸ், பாத்திரங்கள், இப்படி நமக்கு தேவையானதை ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இதை செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரேக் எடுத்து வீலை செட் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக தான் இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளாடி ஏற்றிட வேண்டியதான். 4 வீலையும் செட் பண்ணி கீழே வச்சுட்டேன். அடுத்து 2 தடுப்பு சுவர் மாதிரி ரேக்கினுடைய ஹைட்டை தூக்கி நிறுத்த இதையும் அப்படியே ரேக்கில் இருக்கக்கூடிய 4 ஹோல்லையுமே இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி உள்ளாடி தள்ளி விட்டுறணும். இதுக்கும் மேலே அடுத்த ரேக்கை வைக்க வேண்டியதான். இப்படி எல்லா ரேக்கையும் ஏற்றிட வேண்டியதான். நம்ம கிச்சனுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு ரேக்காக இருந்து அதனால தான் நம்முடைய சிஸ்டர்ஸுக்கும் தெரியப்படுத்துதேன். பாருங்கள், எல்லா ரேக்கையும் செட் பண்ணியாச்சு. வீலுமே நல்ல ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை நல்லா செக் பண்ணி கிச்சனில் எடுத்து வைக்க வேண்டியதான். பாருங்கள், நல்லா சூப்பராக ரோல் ஆகுது. ரேக் பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராகட்டும் ஸ்ட்ராங்காகட்டும் இருக்குது. இதை இப்படியே கிச்சனில் எடுத்து வச்சிட வேண்டியதான். இந்த ரேக்குக்கு வீலும் கொடுத்துருக்கனால எந்த இடத்துலையுமே நம்ம மாற்றி வைக்கலாம். பாருங்கள், ரேக் எப்படி ரோல் ஆகி கிச்சனுக்கு வருதுன்னு. நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்துல கொண்டு நிறுத்திட்டேன். கருப்பு கலர் ரேக் ஆனதுனால பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதுக்கு மேலே பிளாஸ்டிக் சீட் போடுதேன். இப்படி சீட்டோ பேப்பரோ போட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய பொருட்களினுடைய டஸ்ட்டு கீழே விழாமல் இருக்கும். நான் இந்த ரேக்கில் வச்சுருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் பாருங்கள். தேங்காய், பல்லாரி, உருளைக்கிழங்கு, சின்ன உள்ளி, பூண்டு, வெஜிடபிள் ஐட்டம்ஸ், இது எல்லாம் இந்த ரேக்கில் வச்சுருக்கேன். இது என்னுடைய கிச்சனுக்கு தேவையான ஒரு ரேக்காக இருக்குது. யூஸ்ஃபுல்லான இந்த ரேக் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.